தமிழக அரசியல் களத்தில் அதிமுகவின் எதிர்க்கட்சி அரசியல் சூடுபிடித்து விட்டதாகவே அரசியல் வல்லுநர்கள் பேசத் தொடங்கிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து நேற்றைய தினம் அறிக்கை வெளியிட்டார் அமைச்சர் KN நேரு. அவரது அறிக்கையில் தெனாலியின் பயப்பட்டியலை விட பழனிசாமியின் பயப்பட்டியல் பெரியது. பாஜகவோடு கள்ளக்கூட்டணி வைத்திருக்கும் அதிமுக அதனை மணிக்கொரு முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் திமுக அரசுக்கு எதிரான தீர்மானங்களுக்கு கண்டனம் என்றும், மோடி அரசுக்கு எதிரான தீர்மானங்களில் வலியுறுத்தல் என்றும் சொல்லி பாஜக பாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். பழனிசாமிக்கு மோடி என்றால் பயம், அமித்ஷா என்றால் பயம், அமலாக்கத்துறை பயம், CBI பயம், வருமான வரித்துறை பயம், ஆளுநர் பயம், ரெய்டு பயம், சின்னம் பறிபோய் விடுமோ என்று பயம். இப்படி பழனிசாமியின் பயப்பட்டியலும் எல்லாம் பயம் மயம் என சீன பெருஞ்சுவர் போல் நிற்கிறது. பெட்ரோல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு என என்றைக்காவது கண்டித்து பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறாரா? அத்தனை பேரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும், 2026 அதிமுக மீண்டும் அரியணை ஏறும் என்றெல்லாம் பொதுக்குழுவில் ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறார். கோழைக்கு ஆசை என்ன என்றுதான் கேட்க தோன்றுகிறது என காட்டமாக விமர்சித்தார் அமைச்சர் KN நேரு.